Exercise 1.7, question number 3. By using Gaussian elimination method, balance the chemical reaction equation. C2H6 plus O2 implies H2O plus CO2. The chemical equation reaction நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இதை பேலன்ஸ் பண்ணணும்னா ஒரு 4 பாசிட்டிவ் இன்டிஜர் வேணும். x1, x2, x3, x4. ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டிஜரையும் இந்த ஒவ்வொரு டேர்மோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்மால x1, செகண்ட் டேர்ம் x2, தேர்ட் டேர்ம் x3, ஃபோர்த் டேர்ம் x4. மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். இப்போ let x1, x2, x3, x4 are positive integers. இப்போ first term x1 ஆல மல்டிப்ளை பண்ணனும். x1 into C2H6 plus x2 into O2 implies x3 into H2O plus x4 into CO2. Keep this is equation 1. இப்போ ரெண்டு சைடும் கார்பன் ஆட்டம், ஹைட்ரஜன் ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். Comparing our atoms on both sides. இங்கே 2x1 equal to இங்கே ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் x4. That implies 2x1 minus x4 equal to 0. Equation number 2. Then இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் கம்பேர் பண்ணா 6x1 equal to இங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் 2x3 implies 6x1 minus 2x3 equal to 0. இப்போ 2 டேபிளால டிவைட் பண்ணலாம். Dividing by 2, 3x1 minus x3 equal to 0. Equation number 3. இப்போ ஆக்சிஜன் ஆட்டம் கம்பேர் பண்ணா 2x2 equal to x3 plus இங்கே 2x4 implies 2x2 minus x3 minus 2x4 equal to 0. Equation number 4. அப்போ 2, 3, 4 மூணு ஈக்குவேஷன் இருக்கு, ஆனா 4 unknown இருக்கு. Now we have to form number of unknowns. Is 4. Number of equation is 3. Now we can write augmented matrix. First row 2, x2 இல்ல, x3 இல்ல, x4 minus 1 0. Second row 3, x2 இல்ல, x3 minus 1, x4 இல்ல, 0. Third row 0, x1 இல்ல, 2 minus 1 minus 2 0. இப்போ ஆகுமெண்டட் பண்ணியாச்சு. இப்போ ரோ எக்கலான் ஃபார்ம் கொண்டு வரணும்னா
A21 0 பண்ணணும். A21 0 பண்ணா செகண்ட் ரோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6. ஃபர்ஸ்ட் ரோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 6. 6 minus 6 0. R2 implies 2R3 minus 3R1 equal to first row 2 0 0 minus 1 0. Second row 2 into 3 6 minus 3 into 2 6 6 minus 6 0. இது ரெண்டுமே 0 அதனால 0. 2 into minus 1 minus 2 minus 2 minus 0 minus 2. 2 into 0 0. 3 into minus 1 minus 3 minus of minus 3 plus 3. இது 0. இப்போ 0 2 minus 1 minus 2 0. A21 0 ஆயிடுச்சு, A31 0 ஆயிடுச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எக்வலன்ட் ஃபார்மா இல்ல. ஏன்னா இங்க செகண்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 0 இருக்கு. தேர்ட் ரோல நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 0 தான் இருக்கு. சப்போஸ் இப்போ R2யும் R3யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா R3ல 1 0 இருக்குது, R2க்கு போனோடனே நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 0 வந்துடும். செகண்ட் ரோ தேர்ட் ரோ வந்துச்சுன்னா நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 2 0வா மாறிடும். அப்போ எக்வலன்ட் ஃபார்மா மாறிடும். அப்போ therefore R2 double implies R3 equivalent to first row 2 0 0 minus 1 0. Second row 0 2 minus 1 minus 2 0. Third row 0 0 minus 2 3 0. இப்போ பாருங்க, இப்போ எக்வலன்ட் ஃபார்மா எஸ். நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 1 0 இருக்கு, இங்க நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு மோர் தென் 1 0 இருக்கு. இட் இஸ் a கரெக்ட் எக்வலன்ட் ஃபார்ம். இப்போ இதுல வந்து A மேட்ரிக்ஸ்ல 3 நான் ஜீரோ இருக்கு, ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல 3 நான் ஜீரோ ரோ இருக்கு. அப்ப rank of A is 3, rank of augmented matrix is 3. Rank of A 3, rank of augmented matrix 3. Since rank of A equal to rank of augmented matrix is equal to 3 but less than number of unknowns, the system has infinite number of solutions. The system has infinite solution. இப்போ from the last equivalent matrix வந்து நம்ம equation எழுதலாம். First equation 2x1 minus x4 equal to 0. இது equation number 5. 2x2 minus x3 minus x4 equal to 0. Third equation minus 2x3 plus 3x4. இது equation number 7. இது equation number 6. இப்போ we got 5 6 7 மூணு ஈக்குவேஷன் இருக்கு. பட் 4 அன்னோன் இருக்கனால இந்த சிஸ்டத்துக்கு இன்ஃபினிட்டிவ் மணி சொல்யூஷன் இருக்கு. இப்போ இந்த x1 x2 x3 x4 ல ஏதாவது ஒரு வேல்யூக்கு k ன்னு அசைன் பண்ணிக்கலாம். let x4 equal to k. Substitute x4 equal to k in 7 minus 2x3 plus 3k equal to 0. Therefore minus 2x3 equal to minus 3k. Therefore x3 equal to
3k by 2 minus 3k by minus 2 minus minus cancel x3 equal to 3k by 2. Then இப்போ x1 வேணும்னா substitute x4 equal to k in 1 அப்போ 2x1 minus k equal to 0. So for 2x1 equal to k, x1 equal to k by 2. x2 வேணும். இப்போ substitute x4 equal to k, x3 equal to 3k by 2 in 6 ல இங்க 1 தப்பு இங்க question equation number 5. இப்போ படினா 2x2 minus 3k by 2 3k by 2 minus 2k equal to 0. இப்போ 2x2 equal to 3k by 2 plus 2k. இந்த ரெண்டு டேர்முக்கும் 0க்கு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துங்க. இப்போ எல்சிஎம் எடுத்தா 2. இப்போ 3k plus 4k equal to 7k by 2. 7k by 2. Therefore, x2 equal to 7k by 2 into 1 by 2 equals 7k by 4. x1 வந்து k by 2, x2 வந்து 7k by 4, x3 வந்து 3k by 2, x4 வந்து k. இப்போ எல்லாமே ஃப்ராக்ஷன்ல இருக்கு. ஏன்னா இங்க x1, x2, x3 போல பாசிட்டிவ் இன்டிஜர். அதனால fraction அவாய்ட் பண்ணா the least positive integer is k equal to 4. Let k equal to 4. x1 வந்து என்னவா மாறிடும்? x1 வந்து k by 2, 4 by 2, 2. x2 equal to x2 வந்து 4 போட்டா 4 4 கேன்சல் ஆகும், x is 1 to 7. x3 equal to 3k by 2. 3k by 2 இங்க 4 போட்டா என்ன ஆகும்? இது ரெண்டு 2 கேன்சல் ஆகும், 6 ஆகும். Then x4 equal to k. x4 equal to 4. Now substitute the values x1 equal to 2, x2 equal to 7, x3 equal to 6, x4 equal to 4 in equation 1. x1 not 2. C2 H6 plus x2 7 O2 implies x3 6 H2O plus 4 CO2. That is the balanced chemical reaction equation.